கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே தேவன் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீங்களும் தாகமாக இருந்தால் தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வசனத்தை தியானியுங்கள். அதன் பிற்பாடு ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களோட வாழ்க்கை புதிதாக மாறும். இயேசு அப்படி செய்வார். ஆமென். இந்த நாளில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். சங்கீதம் 72 அதிகாரம் 7 வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில் செழிப்பை தேடுகிறவர்கள் உண்டு, வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் மாத்திரம்தான் நீதிமான் செழிக்க முடியும். அவை இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களை நீங்கள் காண வேண்டும் என்றால் இயேசுவோடு சேர்ந்து வாழ வேண்டும். இயேசுவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவருடைய பெயர் சமாதான பிரபு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்படுது. இயேசுனுடைய பெயர்ல ஒன்று சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபுவாகிய இயேசு எப்போ வரைக்கும் சமாதானத்தை கொடுப்பாராம்? சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்குமாம். இயேசுவின் நாட்களில் மனிதன் செழிக்க முடியுமாம். உங்களுக்கு இயேசுவின் நாட்கள் இல்லாவிட்டால் செழிக்க முடியாது. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் செழிக்க வேண்டும் என்பது மிக அவசியம். செழிப்பு அவசியம். ஒரு மரம் செழித்து வளர்ந்து ஓங்க வேண்டும், அது பலன் அளிக்க வேண்டும். ஏனென்றால் அது மனிதன் விரும்புகிறதா இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய தேவன் மனிதனை விட எவ்வளவு பெரியவர். அவர் ஒரு மனிதன் எப்படி செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அவர் தன்னுடைய நாட்களை எங்களுக்கு கொடுக்கிறார். இயேசுவின் நாட்களிலே நாங்கள் வாழ்வோமானால் எங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் இருக்குமாம். சந்திரன், இந்த பூமி அழியும் வரைக்கும் சந்திரன் இருக்கும். அது வரைக்கும் சமாதானத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுப்பார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முதல் தேவனுடைய மடியில் இருந்து அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவாகிய இவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து அவதரித்தார். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் வாழுகிற மக்களுக்கு செழிக்க முடியாமல் அவங்களோட வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டிருந்த பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்களை அவர் தன் சரீரத்தில் ஏற்று அவர் சிலுவை மேலே அவர் சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால் அவரை உங்களோட சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிமிஷம் முதல் உங்களுடைய நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களாய் மாறும். அந்த நாள் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நீங்கள் வாழ்வீர்கள். அந்த நிமிஷம் முதல் நீங்கள் செழிக்க ஆரம்பிப்பீங்க. வேதம் சொல்லுகிறது உண்டு. யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. எங்களை நீதிமானாக முடியாதபடி பாவியாய் வைத்து கொண்டிருந்த எல்லா பாவங்களை நீக்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் கழுவி சுத்திகரித்து விடும். அப்பொழுது நீங்கள் நீதிமானாகி விடுவீர்கள். நீதிமான் ஆகும்போது இயேசுவின் நாட்களிலே நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது இயேசுவின் நாட்களில் வாழ்கிற உங்களுக்கு வாழ்க்கை செழிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கும். குடும்ப வாழ்க்கை செழிக்கும். உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை செழிக்கும். எல்லாம் செழிப்பு. எங்கும் வறட்சி இருக்காது, எங்கும் வறுமை இருக்காது, எங்கும் துக்கம் இருக்காது, எங்கும் கவலை இருக்காது. எங்கும் ஒரு செழிப்பை காண்பீர்கள். இயேசுவினுடைய நாட்களில் செழிப்பு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரையும் உங்களோட வாழ்க்கையில் செழிப்பு வராமல் இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால்
நீங்கள் இயேசுவின் நாட்களில் வாழவில்லை, இயேசுவிடம் வரவில்லை, இயேசுவோடு சேர்ந்து வாழுகிற நாட்களுக்கு பேரே இயேசுவின் நாட்கள். அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் வராததுனால உங்களோட வாழ்க்கையில் செழிப்பை இழந்துட்டீங்க. ஆகவே இப்பொழுது ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நீங்கள் இயேசுவின் நாட்களுக்குள்ளே வரும்போது இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி நீதிமானாக்கி இயேசுவின் நாட்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துவிடும். அப்பொழுது நீங்கள் செழிப்பீங்க. இயேசு இல்லாமல் உங்களால் செழிக்க முடியாது. இயேசு இல்லாமல் இயேசுவின் நாட்களில் வாழ முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாமல் நீங்கள் நீதிமானாய் மாற முடியாது. நீதிமானாய் மாறாத வரைக்கும் செழிப்பு உங்களுக்கு வராது. ஆகவே சமாதானம் சந்திரனுள்ள வரைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் இயேசுவின் நாட்களுக்குள்ளே வாருங்கள். செழிப்பு, சமாதானம், சுகம், பெலன், ஆறுதல், ஜீவன், நன்மை, கிருபை எல்லாம் உங்களை தொடரும். அப்படியான ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்திருப்பீங்க. அவரை இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அந்த இயேசு இன்றும் உங்களை கூப்பிடுகிறார். நீங்கள் ஒரு அவரிடம் வந்து பாருங்கள். அவர் உங்களுக்கு சந்திரன் பூபானத்தில் இருக்கும் வரைக்கும் சமாதானத்தினால் நிரப்புவார் உங்களை. அவர் உங்களை நீதிமானாக்கி தன்னுடைய நாட்களில் உங்களை வாழ வைத்து உங்களை செழிப்பாக்குவார். ஆகவே தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காய் சொல்வதில் மறித்த இயேசு உங்களை நேசித்தது நிமித்தம் அதை செய்தார். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசுவின் அன்பை ருசித்து பார்க்க விரும்புகிறீங்களா? இயேசுவிடம் வர விரும்புகிறீங்களா? நீங்கள் இயேசுவிடம் வர விரும்பினால் இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறேன். அதில் நீங்களும் கலந்து கொள்ளும் போது உங்களோட வாழ்க்கையில் அந்த செழிப்பை நீங்கள் காண்பீர்கள், அந்த சமாதானத்தை காண்பீர்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, என்னை நீதிமானாக்கி ஆண்டவரே செழிப்பான நாட்களை காணும்படி செய்யும். சமாதானத்தின் நாட்களை எனக்கு தாரும். நீர் அப்படி தருகிறதற்காய் நன்றி. எனக்கு நித்திய ஜீவனை நீங்கள் தந்து என்னை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கிறார். ஆகவே அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் செழிப்பான இயேசுவின் நாட்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு நல்லவர். ஆமேன்.